குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. திஸ் வீடியோ ஃபார் மத்தியமா தேர்ட் லெவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகவான் சப் கா ஏக் ஹை. பகவான் கடவுள், சப் அனைவரும், ஏக் ஒன்று. பகவான் சப் கா ஏக் ஹை, கடவுள் எல்லோருக்கும் ஒன்று தான். இப்ராஹிம் கா கர் சடக் கே கினாரே தா. ஒவ்வொரு வேர்டுக்கும் உள்ள மீனிங்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா படித்தோம் அப்படின்னா எஸ்ஏ ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீனிங்ஸை நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப இந்த வீடியோஸை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ ரொம்ப ஈஸியாக புரியும். இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க இந்த கதையில் வர ஒரு பர்சன். இப்ராஹிம் கா கர், இப்ராஹிமுடைய வீடு. சடக்கே கினாரே தா. சடக் அப்படின்னா ரோடு, கினாரேனா ஓரம், ரோட்டின் ஓரமாக, சாலையின் ஓரமாக இருந்தது. இப்ராஹிமுடைய வீடு சாலையின் ஓரமாக இருந்தது. ஆஸ்பாஸ் கோயி சராய் நஹீன் தா. சராய் அப்படின்னா விடுதி, ஆஸ்பாஸ் அக்கம்பக்கத்தில் எந்த ஒரு விடுதியுமே கிடையாது. அந்த காலங்களில் பேருந்து வசதி கிடையாது. அதனால் நடந்து தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது இடையில் எங்கேயாவது விடுதி இருக்கும், அங்கே தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இந்த இப்ராஹிம் வீடு இருக்குது சாலை ஓரமாக. அந்த வீட்டுக்கு நெடுந்தொலைவில் எங்கேயுமே விடுதி கிடையாது. அதனால் வர்றவங்க எல்லாம் இப்ராஹிம் வீட்டில் உதவி கேட்பாங்க. इसलिए मुसाफिर सहायता के लिए उसके घर जाते थे. इसलिए அதனால் முசாஃபிர் பயணி, ட்ராவலர், சஹாய்தா கேலியே உதவிக்காக, உஸ்கே கர் ஜாத்தே தே அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள், இப்ராஹிமுடைய வீட்டிற்கு. இப்ராஹிம் अपने घर आने वालों को भोजन देता था. இப்ராஹிம் என்ன பண்ணுவார், अपने घर தன்னுடைய வீட்டிற்கு, ஆனே வாலோங்கோ தன்னுடைய வீட்டிற்கு வருபவர்களுக்கு, போஜன் தேता था உணவு வழங்குவார். உஸ்கோ अपने धर्म पर अटल विश्वास था. உஸ்கோ அவருக்கு, अपने धर्म पर, தர்ம அப்படின்னா மதம், தன்னுடைய மதத்தில், அட்டல் விஸ்வாஸ்தா ஒரு நிலையான ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தன்னுடைய மதத்தை பற்றி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மனதில் இருந்துச்சு. ஜப் கானா பரோசா ஜாத்தா தப் இப்ராஹிம் பிரார்த்தனா கர்த்தா. எப்பொழுது உணவு வழங்கப்படுமோ, கானா அப்படின்னா உணவு, பரோசானா பரிமாறுதல். ஜப் எப்பொழுது உணவு வழங்கப்படுமோ, உணவு அவர் கொடுப்பாரோ, தப் அப்பொழுது இப்ராஹிம் என்ன பண்ணுவார், பிரார்த்தனா கர்த்தா பிரார்த்தனை செய்வார். முசாஃபிர் உசே துஹராத்தே சாப்பிட்ற அந்த முசாஃபிர் இருக்காங்க இல்லையா, இவர் சொல்கிற பிரார்த்தனையை துஹராத்தே அப்படின்னா திரும்பி சொல்லுதல், திரும்பி சொல்லணும். அதை அவர் எதிர்பார்ப்பார். एक बार ஒரு டைம் 100 वर्ष का बूढ़ा उसके घर आया. ஒரு டைம் 100 வயது உடைய, 100 वर्ष 100 வயதுடைய, பூடா அப்படின்னா வயதானவர், உஸ்கே घर आया அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க. உஸ்னே இப்ராஹிம் கி பிரார்த்தனா கோ நஹி துஹராயா. அவர் இப்ராஹிமுடைய பிரார்த்தனையை நஹின் துஹராயா திரும்ப சொல்லலை. इसीलिए इब्राहिम उसे खाना दिए बिना घर से बाहर निकाल दिया. इसीलिए इस पर இதனால் இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு, खाना दिए बिना, बिनाனா இல்லாமல், சாப்பாடு கொடுக்காம घर से बाहर निकाल दिया, வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிடுறார். பாகர் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறார். तब एक देवदूत वहाँ प्रकट हुआ. அப்போது ஒரு தேவதூதன், தப் அப்பொழுது ஒரு தேவதூதன், வஹாம் பிரகட் ஹுவா அங்கே ஒரு தேவதூதன் தோன்றினார். பிரகட் அப்படின்னா தோன்றுதல். உஸ்னே இப்ராஹிம் கோ சம்ஜாயா அவர் இப்ராஹிம்க்கு புரிய வைக்கிறாரு. கி உஸ் பூடே கோ खाना दिए बिना घर से निकाल देना गलत है. गलत அப்படின்னா தவறு. எது தவறு, खाना दिए बिना உணவு கொடுக்காமல், கர்சே நிக்கால் தேனா வீட்டை விட்டு வெளியே அனுப்பியது தவறு அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். பகவான் சப்கா ஏக் ஹை, கடவுள் எல்லாருக்கும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்ராஹிம் தேவதூத் கி பாத் சமஜ் கயா. இப்ராஹிம் தேவதூதனுடைய பேச்சை புரிஞ்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற செய்தியை புரிஞ்சுக்கிறாரு. இப்ராஹிம் நே ஜாக்கர் உஸ் பூடே சே மாஃபி மாங்கி. உடனே இப்ராஹிம் போய் அந்த பூடே கிட்ட, வயதானவர்கிட்ட மாஃபி மாங்கி மன்னிப்பு கேட்குறாரு. வஹுபி எஹி போலா. அப்போ அந்த வயதானவரும் இதைத்தான் சொல்கிறாரு. எதை சொல்கிறாரு, பகவான் சப்கா ஏக் ஹை அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் எல்லோருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்ராஹிமுடைய பிரார்த்தனை
அவருக்கு பிடிக்கல. யாருக்கு? வயதானவருக்கு அவருடைய பிரார்த்தனை இவருக்கு பிடிக்கல. அதனால் அவர் திரும்ப சொல்லலை. அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார். இந்த பாடத்தில் இது ரொம்ப பெருசாக வரும். அவர் சொல்லுவார், நான் அக்னிக்கு பூஜை செய்கிறவங்க, நான் உங்கள் பிரார்த்தனையை திருப்பி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய பிரார்த்தனையை நீங்கள் திருப்பி சொல்லாதாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது சொல்லி வெளியில் அனுப்பிடுவார். அதுதான் இந்த கதை. இதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. इब्राहिम ने जाकर उस बूढ़े से माफ़ी मांगी, वह भी यही बोला कि भगवान सबका एक है. நீதி தர்ம அநேக் பகவான் ஏக். தர்மங்கள் பலவாக இருந்தாலும் கடவுள் ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த எஸ்ஸே நமக்கு சொல்லுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பகிரத் கி தபஸ்யா. தபஸ்யா அப்படின்னா தவம். பகிரத் கி தபஸ்யா. பகிரத் அப்படிங்கிற ஒரு ராஜா தவம் இருந்தார். அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பகிரத் நாமக் ஏக் ராஜா தா. பகிரத்னு பெயர் கொண்ட ஒரு ராஜா இருந்தார். வக் பிரதாபி ராஜா தா. மிக வீரமானவர். ஏக் பார் தர்மராஜ் உஸ்ஸே மிலே. ஒரு தடவை யமதர்மன் ராஜா அவரை சந்திக்கிறாரு. தர்மராஜா பகிரத் சே போலே. தர்மராஜா பகிரத் கிட்ட சொல்கிறாரு போலே कि आपके पूर्वज உங்களுடைய முன்னோர்கள் சகர் புத்திர, உங்களுடைய முன்னோர்களான சகர் புத்திர பஸ்மக்கே ரூப்மே படே ஹேன். எரிந்து சாம்பலாக கிடக்கிறாங்க. மோட்சமடையாமல் எரிந்து சாம்பலாக கிடக்கிறாங்க. புண்ணிய நதி கங்காக்கு பிருத்திவி பர் லானே சே वे मोक्ष पाएंगे. पुण्य नदी गंगैயை, पुण्य नदी गंगा को पृथ्वी पर भूमि, पृथ्वी मतलब भूमि, पृथ्वी पर लाने से பூமிக்கு கொண்டு வந்தால் वे मोक्ष पाएंगे, அவர்கள் மோட்சமடைவார்கள். यह सुनकर இதை கேட்டு பகிரத் கடின் தபஸ்யா கர்னே லகா. பகிரத் கடினமான தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. कई सालों की तपस्या के बाद, நிறைய வருடங்கள், कई सालों की तपस्या के बाद பகவான் சங்கர் பிரகட் हुआ. கடவுள் சங்கர் பிரகட் ஆகுறாரு. சிவன் பிரகட் வெளிப்படுறாரு, தோன்றுறாரு. பகவான் நே பகிரத் से पूछा. பகவான் பகிரத் கிட்ட கேட்குறாரு. பூச்சா கேட்டார். कि तुम्हें क्या चाहिए, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. ராஜா பகிரத் போலா கி. ராஜா பகிரத் சொல்கிறாரு कि பகவான் மேரே பித்ரோं की मुक्ति के लिए, என்னுடைய முன்னோருடைய முக்திக்காக आप गंगा जी को पृथ्वी पर प्रवाहित कीजिए. ஓடச் செய்யுங்கள். பிரவாஹித் எதை? கங்கையை பூமியில் ஓடச் செய்யுங்கள். பிருத்திவி பர் அப்படின்னு கேட்குறாரு. பகவானே ஐசாஹி கியா. பகவான் அப்படியே செய்கிறார். பகிரத் கே பூர்வஜோं का பஸ்ம. பகிரத்துடைய பூர்வஜனுடைய பஸ்மனா அந்த சாம்பல் கங்காமே விசர்ஜித் ஹுவா. கங்கையில் மூழ்குது. கங்கை தண்ணீரால் அது மூழ்குது. உன் சப்கோ மோக்ஷமிலா. அவர்கள் எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கின்றது. நீதி பிரயத்தன் சே ஹர் काम संभव हो जाता है. பிரயத்தன் அப்படின்னா முயற்சி. முயற்சி செய்தால் ஹர் காம் ஒவ்வொரு செயலும் சம்பவ் ஹோத்தாக ஒவ்வொன்றும் பாசிபிள் அப்படின்னு. சம்பவ் அப்படின்னா பாசிபிள், அசம்பவ் அப்படின்னா இம்பாசிபிள். முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்யவாத்.